அதனால என்ன பண்ணிட்டோம்னா, நாங்க நெறைய விளையாடுறது, செய்றதுன்னு சொல்லிட்டு நைட்ல நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னொன்னு என்னன்னா, காலைல ஸ்கூல் லீவ்னா கூட நான் எழுப்பவே மாட்டேன். கொஞ்சம் எதுக்கு நல்லா தூங்கட்டும், அது எழுப்பாதது, அதுவும் இல்லாம ரொம்ப வருஷமா இவ ஒருத்தி மட்டுமே எனக்கு இருந்ததுனால, பெருசா எனக்கு எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் இருந்ததில்ல. வீட்டு வேலையும் ரொம்ப பெருசா இருந்ததில்ல. அதனால என்ன பண்ணுவேன்னா, இவளோட எல்லா ஒர்க்கும் நானே பண்ணிட்டு இருந்தேன். லேட்டா எழுந்தாலும் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லயே அவள ரெடி பண்ணி கிளப்பிடுவேன். அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பர்ட்டிகுலர் டைம்க்கு அப்புறமா நான் சொல்லும்போது இவனால அந்த ஸ்பீடுக்கு எதுவுமே பண்ண முடியாத போது ஆட்டோமேட்டிக்கா கோவம் வருது. அந்த தூக்கம் டைம் அவனால மாத்திக்க முடியல. நெறைய சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். இப்ப டெலிவரிக்கு அப்புறமா என்னால நைட்ல தூக்கம் இல்லாதனால காலையில எழுந்திரிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு எனக்கு. அப்படியே ஏஞ்சாலும் காலையில இவள திட்டிட்டே கிளப்புறது இன்னும் கஷ்டமா இருக்கு. அதனால அது சொல்லிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா பழக்கத்த மாத்திட்டு வரேன். நல்லா இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா மாத்திடுவேன் நானு. இப்போ நீங்க வந்து ஏதாவது குழந்தை பொறந்ததுக்கு செய்யல, நம்ம குழந்தை நம்மளும் எல்லாமே அதுக்கு செய்யணுன்ற எண்ணத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு ஒரு பர்டிகுலர் 3 இயர்ஸ் வரைக்கும்னா ஓகே. அதுக்கப்புறமா அவங்களோட சின்ன சின்ன வேலைகளை அவங்களே பழக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். இப்ப நான் வந்து இது எல்லாத்தோட பெரிய விஷயம் என்னன்னா, பாப்பா வந்த பிறகுதான் வந்துட்டு நான் இவளை பாத்துக்க மாட்டேனோ நினைச்சிருவாரோன்ற கவலை இன்னும் எனக்கு ஜாஸ்தியா இருக்கு. அதனால நீங்க யாராச்சும் பேரண்ட்ஸ் சிங்கிள் பேரண்டா இல்ல ஒரு குழந்தைதான் இருக்குன்னா ரொம்ப செல்லம் கொடுத்து எல்லா வேலையும் நீங்களே பண்ணி பழக்காதீங்க. அது பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்.